Hi, welcome to my channel. என் பேர் ஷேகர் நாராயணன். போன வாரம் ஒரு ஃப்ளாஷும் ஒரு சின்ன டிஃப்யூசரும் யூஸ் பண்ணி ஒரு சாண்ட்விச் ஷாட் எடுத்திருந்தோம். இந்த வாரம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் ஹார்ட் லைட்னா என்ன, சாஃப்ட் லைட்னா என்ன, டிஃப்யூஸ் லைட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இந்த ஷாட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வேணுங்கிற மெயின் ஐட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். வாங்க. ஹாய், வெல்கம் பேக். லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் லைட், சாஃப்ட் லைட், டிஃப்யூஸ் லைட் அண்ட் ஸ்பெக்குலர் ஹைலைட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த ஸ்பெக்குலர் ஹைலைட்ஸை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். முக்கியமாக இந்த ஹார்ட் லைட்டையும் சாஃப்ட் லைட்டையும் பார்த்தோம் அப்படின்னா அதை டிஃபைன் பண்ணுறது அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஷேடோ வச்சு தான். ஹார்ட் லைட்டை பார்த்தீங்கன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஷேடோ நல்ல வெல் டிஃபைன்டாக இருக்கும். அந்த ஷேடோ ஆரம்பிக்கிற இடம் நல்ல ஒரு ஹார்ட் லைன் வச்சுருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ ஏரியாவில் ரொம்ப கம்மியாகவே இருக்கும், நல்ல டார்க்காக இருக்கும் அந்த ஷேடோ. சாஃப்ட் லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோ எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னே தெரியாது, ஒரு மாதிரி கிராஜுவலாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஷேடோ ஏரியாலையும் அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சமாவது கேப்சர் ஆகிருக்கும். ஹார்ட் லைட், சாஃப்ட் லைட் ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைட் சோர்ஸ் தான். இது வந்து ஹார்ட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணும், இது சாஃப்ட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு தனித்தனி லைட் கிடையாது. இது எதை வச்சு வருது அப்படின்னா அந்த சப்ஜெக்டை விட கம்பேர் பண்ணும்போதும் அந்த லைட் சோர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அண்ட் எவ்வளோ தள்ளி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஹார்ட் லைட்டும் சாஃப்ட் லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த லைட் வந்து பெருசாக சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போதும் பெருசாக பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னா அது வந்து சாஃப்ட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே லைட் சோர்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஹார்ட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லைட் சோர்ஸுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும். சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது லைட் சோர்ஸ் பெருசாக இருக்கணும் அண்ட் பக்கத்தில் இருக்கணும். அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே லைட்டை கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா ஹார்ட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் நமக்கு சன்லைட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. சன் அவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அவ்வளோ தள்ளி இருக்கிறதுனால அந்த லைட்டை நம்மளை ரீச் பண்ணும்போதும் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. மேபி நம்ம சன் பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும், ஆனால் அதை பார்க்க நம்ம இருக்க மாட்டோம். ஸோ சாஃப்ட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லைட் சோர்ஸை பெருசு பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸோ ஒரு டிஃப்யூசிங் பேனலோ நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஃப்யூஸ் லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து டிஃப்யூஸ் லைட்டும் சாஃப்ட் லைட்டும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அது ஒன்று கிடையாது. ஆக்சுவலாக டிஃப்யூஸ் லைட் அப்படிங்கிறது லைட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ டிஃப்யூஸ் லைட் வந்து சாஃப்ட் லைட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் பதில் சொல்லணும். ஒரு சாஃப்ட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு பெரிய லைட் சோர்ஸ். ஹார்ட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சின்ன லைட் சோர்ஸ். ஹார்ட் லைட்டை நம்ம மெயின் லைட்டாக நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஷேடோஸ் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஆனால் அந்த ஹார்ட் லைட்டை க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். போர்ட்ரேட் லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் லைட் வந்து ஒரு ஹேர் லைட்டாக யூஸ் பண்ணுவோம், இல்லை பேக்ரவுண்டில் ஒரு பேட்டர்ன் ஜெனரேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே ஒரு காஃபி ஷாட்டில் அந்த சன் ஸ்ட்ரீக் ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு ஹார்ட் லைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரு சப்ஜெக்டை எடுக்கிறதுக்கு சாஃப்ட் லைட்டு தான் தேவைப்படும். ஸோ அந்த சாஃப்ட் லைட்டை நம்ம ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லைட்டை ஒரு சாஃப்ட் பாக்ஸ்குள்ளேயோ ஒரு அம்ப்ரெல்லா வழியாவோ இல்லை அந்த லைட்டை பவுன்ஸ் பண்ணியோ நம்ம வந்து அந்த லைட் சோர்ஸை பெருசு பண்ணிக்கலாம். டிஃப்யூஸ் லைட் அப்படிங்கிறது ஒரு லைட் பீமை ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக கொடுக்கும். ஸோ ஒரு சாஃப்ட் பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்யூசிங் பேனல் வச்சுருப்போம். ஸோ அந்த ஒரு சின்ன லைட் சோர்ஸை அது டிஃப்யூஸ் பண்ணி அந்த ஹோல் பேனல் ஃபில் பண்ணி அது ஈவனாக வெளியில் அனுப்பும். அதுதான் ஒரு டிஃப்யூசரோட வேலை. ஸோ இப்போ நிறைய கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ் வாங்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சாஃப்ட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா கேட்டேன்னா டெஃபினட்டாக ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா இந்த லைட் சோர்ஸ் வந்து இன்னுமே வந்து கம்பேரிட்டிவ்லி சின்னது தான். ஸோ ஒரு போர்ட்ரேட் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு டோமை யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம ஃப்ளாஷ் பண்ணினோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து ஹார்ஷ் லைட்டு தான் கொடுக்கும். ஸோ சாஃப்ட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்னுமே ஒரு பெரிய லைட் சோர்ஸ் வேணும். ஸோ இந்த டிஃப்யூசர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு அம்ப்ரெல்லாவோ ஒரு சாஃப்ட் பாக்ஸ்குள்ளே நம்ம வைக்கும் போதும் டெஃபினட்டாக வந்து டைரக்ட் ஃப்ளாஷை விட இது வந்து இன்னும் கொஞ்சமாக டிஃப்யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒயிட் ஸ்ப்ரெட் லைட்டை கொடுக்கும். அந்த விஷயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாச்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இது மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி சாஃப்ட் லைட்டை நம்ம ஜெனரேட் பண்ண முடியாது.
ஸோ இந்த கான்செப்ட்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற ஷாட் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ஷாட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது இந்த நைகான் 35mm லென்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஒரு சேலில் ஒரு $25 ஒரு பிளாட்ஃபார்மில் வாங்கினேன். நைகானில் எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். ஒரு 40-50 வருஷம் லென்ஸை கூட இன்றைக்கி இருக்கிற நைகான் Z2வில் கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனிவே இந்த லென்ஸை மவுண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிற செட்டப் பார்த்தீங்கன்னா இதுதான். கேமரா வந்து டாப் டவுனாக வச்சுருக்கேன். இந்த டைப் ஆஃப் ஃபுட்டுக்கு இந்த ஸ்டைல் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். மெயின் லைட் வந்து நம்ம கோடாக்ஸ் V1 டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். டைரெக்டாக இந்த சென்ஸ் அப்படி ஒரு ஷாட்டை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை டிஃப்யூஸ் பண்ணி சாஃப்ட் லைட் க்ரியேட் பண்ணி எடுக்க போகிறோம். கேமரா செட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் சொல்கிற மாதிரி ஆம்பியன் லைட்டை ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்காக அப்பர்ச்சர் f8, ஷட்டர் ஸ்பீட் 1/200, பேஸ் ISO 100. இந்த கேமராவை ட்ரிகர் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஒரு ரிமோட் ட்ரிகரும் இருக்குது. ஸோ இப்போ டைரெக்டாக அந்த பேர் ஃப்ளாஷை வச்சு ஒரு ஹார்ட் லைட்டில் இந்த ஷாட் ஒன்று எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹார்ஷாக தான் இருக்குது. ஒவ்வொரு தரமும் நான் இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுத்து காமிப்பேன் நான் டைரெக்ட் பேர் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி. அதில் வந்து இந்த ஷேடோஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த லைட்டை நம்ம சாஃப்ட் பண்ணுறதுக்காக நான் 2 டிஃப்யூசிங் மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று அந்த டிஃப்யூஷன் கிளாத்தை டைரெக்டாக அந்த ஸ்டாண்டில் ஹேங் பண்ணிவிட்டு இன்னொரு டிஃப்யூசரை நான் கையில் ஹோல்ட் பண்ணி அந்த லைட் சோர்ஸை எவ்வளோ பெருசு பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசு பண்ணி அந்த லைட்டை சாஃப்ட் பண்ணி ஒரு ஷாட் எடுக்க போகிறோம். ஸோ அந்த லைட்டை வந்து நம்ம சாஃப்ட் பண்ணுறதுக்காக 2 டிஃப்யூசர் யூஸ் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படி சொல்லியிருந்தேன். ஒரு டிஃப்யூசர் வந்து அந்த டிஃப்யூஷன் கிளாத்தை வந்து வெறுமனே ஸ்டாண்டில் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது வந்து அந்த பேர் ஃப்ளாஷை வந்து டெஃபினட்டாக வந்து பெருசு பண்ணி கொடுக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இந்த சர்க்குலர் டிஃப்யூசர்னு வச்சுருக்கேன். இதையும் எனக்கு வேணுங்கிற ஆங்கிளில் நான் ஹோல்டு பண்ணி லைட்டை எவ்வளோ பெருசு பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசு பண்ணி லைட்டை சாஃப்டன் பண்ணி ஒரு ஷாட். இந்த ஷாட் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைட் வந்து நம்ம ஒரு சைடில் வச்சுருந்தா கூட அடுத்த சைடில் ஷேடோஸ் நல்லாவே எலிமினேட் ஆகிருக்கு. ஸோ அந்த லைட் டைரக்ஷன் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பேசலாம். அது வந்து லைட்டோட குவாலிட்டி எவ்வளோ முக்கியமோ அந்த லைட்டோட டைரக்ஷன் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். பட் இன்றைக்கி நம்ம பார்த்ததில் இந்த சாஃப்ட் லைட்டை ஜெனரேட் பண்ணி இந்த ஷாட் எடுத்தது ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம ஹார்ட் லைட், சாஃப்ட் லைட், டிஃப்யூஸ் லைட் பற்றி பேசினோம். சாஃப்ட் லைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது ஒரு பேர் ஃப்ளாஷை வச்சுட்டு அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கி நல்ல அழகான ஷாட்டும் ஒன்று எடுத்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறொரு டெக்னிக், வேறொரு ஃபுட். டேக் கேர். பை பாய்.